என் தேவாதி தேவனுக்கு முதலாவது மகிமையும் கனமும் உண்டாவதாக. இப்போது நாம் எதற்காக ஜெபிக்கணும்? நாம் எப்பொழுதுமே நமக்காகவே ஜெபிக்கிறோம். நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அது மாத்திரம் தாண்டி நாம் எதற்காக ஜெபிக்கணும்னா இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுவார், இந்த தேசத்தினுடைய சிறையிருப்பையும் மாற்றுவார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு சகோதரி குறித்து, தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலில் கிராமங்கள் பாழாய் போயின. ஆம், அப்போது அவங்களுக்குள்ள எவ்வளவு பாரம் இருக்குது பார்த்தீங்களா? நாமும் கூட இந்த வேலையில் பாரப்பட்டு ஜெபிக்கும் போது நம்மளுடைய சிறையிருப்பு ஆண்டவர் மாற்றுவதும் அல்லாமல் தேசத்தினுடைய சிறையிருப்பு மாற்றம். இவங்களுக்கு இருந்த பாரம் தான் நமக்கு இருக்கணும் இந்த வேலையில். ஏன்னா அநேக ஜனங்கள் நாட்களில் சிதறி இருக்கிறாங்க, வழி தவறி போயிருக்காங்க. அதற்கு நாம தான் உத்தரவாதத்தை ஜெபிக்கணும். இந்த ஜெபிப்பதுனா நமக்கு என்ன பலனெல்லாம் கிடைக்குன்னா இன்னொருத்தரையும் நம்ம இப்போ பார்ப்போம். எஸ்தர் என்றவங்க, அவங்க ரொம்ப தாய் தகப்பன் இல்லாத ஒரு மகளாக வளர்க்கப்பட்டாலும் தன் சித்தப்பாவோட முறையில் தான் அவங்க வளர்ந்தாங்க. ஆனாலும் அவங்க தேவனுக்காக எல்லா தினத்திலையும் அவங்க உண்மையோடு உத்தமத்தோடு இருந்தாங்க. அப்போது அந்த வேளையில் அவங்க அந்த யூத குலம் அழியுதுன்னு அவங்க அவ்வளோ பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க உபவாசித்து ஜெபிக்கும் போது அவங்களோட கூட இருந்த தாதிமார்களும் ஜெபிக்கணும்ன்ட்டு அவங்க ஆவலாக ஜெபிக்கிறாங்க. அப்போ ஜெபிக்கும் போது அந்த யூத தேசமே அவர் ஒரு ஸ்திரீயால் அவங்க ஒன்றுமே இல்லாதவங்க தான். ஆனாலும் அவங்க அவ்வளோ இந்த அளவுக்கு ஆண்டவரை தேடி ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் அவங்களோட சிறையிருப்பை மாற்றி, யூத தேசத்தில் உள்ள சிறையிருப்பை மாற்றி அந்த தேசத்தையெல்லாம் அவங்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்தார். நாமும் கூட இந்த வேளையில் நமக்காக ஜெபிக்காம நம்ம தேசத்துக்காகவும் மற்ற இன ஜந்து பந்துக்களுக்காக ஜெபிக்கும் போது நம்மளுடைய சிறையிருப்பை ஆண்டவர் இந்த வேளையில் மாற்றுவாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்ப ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை மீட்பறோம் தாப்னே. நல்ல ஜெபங்களை காண சேர்க்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பேராக ஆசீர்வதித்தோம். எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த ஜெப அறையிலே நாங்கள் கூடி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் பேராக ஆசீர்வதித்தலும். நாங்கள் இப்பொழுது உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக உம்மை ஆராதித்து, உம்மை துதித்து பாடி, உம்மை தியானித்து, ஆண்டவரே உம்மிடம் ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவரே நீர் இந்த இடத்திலே எங்களுக்கு பிரசன்னராயிருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய செவிகளால் கேட்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களால் பார்த்து எங்களுக்கு பலன் அளிக்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இப்பேற்பட்ட பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் வரவேண்டிய மக்களை கொண்டு வந்து சேர்த்தரலும். இந்த இடத்திலே சுவாமி, நாங்கள் ஏறெடுக்கப்படும் எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவரே நீர்தான் உயிருள்ள தெய்வமாக, ஜீவனுள்ள தெய்வமாக இருந்து எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று உம்மிடம் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிறவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நீர் அறிவீர். நாங்கள் அறிவதற்கு முன்பே நீர் அவற்றையெல்லாம் அறிந்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்குமாறு வேண்டுகொள்கிறோம். நாங்கள் உண்மையே நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. ஆகையால் நீர் எங்களுக்கு செய்ய போகும் பெரிய காரியத்துக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களே எடுக்கும். இந்த ஜெப வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீர்தான் ஏற்று வழிநடத்துமாறு வேண்டிக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். Hallelujah.
இன்னும் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு
கிருபை இல்லாம வாழ தெரியாதயா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதயா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதயா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்குது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் நரனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் நரனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதயா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதயா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபையின் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்து. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபையின் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்து. மான்களின் கால்களை போல வெள்ளனாய் ஓட செய்தீரே, உயர்ந்த தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் நரனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் நரனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதயா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதயா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஆண்டவரே தகப்பனே ராசாண்டவரே, இந்த கிருபை இல்லாம கர்த்தாவே ராசா என்னால வாழவே முடியாதப்பா. ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. எந்த பக்கங்களிலும் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் நெருக்கப்பட்டு போனாலும் ஆண்டவரே இந்த கிருபை மாத்திரமே எங்களை தாங்குகிறதப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தா கூட கர்த்தாவே அப்பா இந்த கிருபை மட்டுமே எங்களை தாங்கணும்ப்பா. ஆண்டவரே நாங்கள் சோர்வா இருக்கும் போது கர்த்தாவே ராஜா ஆண்டவரே இந்த கிருபைகளை தாங்கணும் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே ராஜா உங்க கிருபைகளுக்கு வேண்டாண்டவரே, இந்த கிருபைகளுக்கு வேண்டாண்டவரே ஒரு அடி கூட கர்த்தாவே இந்த கிருபை இல்லாம என்னால நடக்க முடியாது, இந்த கிருபை இல்லாம எங்க நடக்க முடியாது ஆண்டவரே. இந்த உலகத்துல அநேக பாடுகள் அப்பா, அநேக உபத்திரங்கள் அப்பா, அநேக நிந்தைகளுக்கு தாவராஜ் ஆண்டவரே அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா நிகழ்ச்சி பார்த்து கொண்டு கிருபை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்க
இருக்கேன், நான் உடைக்கப்பட்ட நிலையில இருக்கேன், வேதனையில நான் இருக்கிறேன், என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி கத்தாதப்பா வாசிக்கிற ஒவ்வொருவர்களுக்கு கத்தாவே என் தேவனோட கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. அவர்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா, அவர்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா அவங்க சோர்வாய் இருக்கும்போது என் தேவன் கத்தாவே பேசுகிறவராய் இருக்கீங்க ஏசப்பா. தகப்பனே அப்பா ஆண்டவரே கிருபை வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. எல்லோரும் பாக்குற அனைவரும் தேவனுடைய கிருபையை கேட்கிறீங்களாப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேணும் ஏசப்பா, உங்க கிருபை எங்களுக்கு வேணும் ஏசப்பா. எங்க வேலையில கிருபை வேணும்ப்பா ஆண்டவரே, எங்க படிப்புல எங்களுக்கு கிருபை வேணும் ஏசப்பா. நாங்க செய்கிற ஊழியங்களை எங்களுக்கு கிருபை வேணும்ப்பா. எங்க குடும்பத்துல கிருபை வேணும்ப்பா. எங்களோட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குடும்பமார்களுக்கு கத்தாவே கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. பாவம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பெற்று பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தரிடத்தில் இந்த நேரத்திலே. ஆண்டவரே ஆண்டவரே வா நீங்க நடத்துங்கப்பா ஆண்டவரே. இத்தனை வருடங்களாய் கர்த்தாவே இத்தனை மாதங்களா உங்க கிருபையினால தான் நாங்க நடந்து வந்தோம். இந்த கிருபை மட்டும்தான் ஆண்டவரே தாங்கிக்கிட்டப்பா. இனிமேல் எங்க கிருபை நான் நடத்துவேன்ப்பா, இல்லை நடத்துவேன்ப்பா ஆண்டவரே. கிருபையை தாங்கப்பா. உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கு ராஜா, எங்க தேவையை சந்திங்கப்பா. அதுக்கு உங்க கிருபை மாத்திரமே எங்களுக்கு வேணும் அப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. உங்க கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாது டேடி, எங்களால வாழ முடியாதப்பா. தகப்பனே கர்த்தாவே ராஜா, இந்த நேரங்களிலே கர்த்தாவே ராஜா ஒவ்வொருவரும் உங்க கிருபையினால நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே ராஜா சபை குறிப்புகளை கர்த்தாவே நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உதவி செய்யும் பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 62:8. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் என்பதே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பிறாக. ஆமேன். இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் என்று கர்த்தர் வார்த்தை கொள்கிறார். ஆம் பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதா படலையா என்று யோசித்து பாருங்க. இல்லை எனக்கு வருமானம் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை, வட்டிக்கு தான் போயிட்டு இருக்கு, நான் எவ்வளோதான் சம்பாதிச்சா என் கையில் நிற்கவே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கு, வக்கீலுங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க, நான் சேர்த்து வைக்கிற பணம் எல்லாமே வீணாக தான் போயிட்டுருக்கு, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வரவே இல்லைன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? பிரியமான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுன்னு என்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறார். அப்போ இவ்வளோ நாளாக ஏன் ஆண்டவர் நம்மளுடைய கையில் பிரியாசம் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் நமக்கு வந்து நிற்கலை, எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாம்சத்தின் படி நம்மளுடைய சரீரத்தின் படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம என்ன செய்யறதை யோசித்து பாருங்க. கரெக்டாக நம்ம சபைக்கு போகிறோமா, நம்ம ஆண்டவருக்கு 2 நேரத்தை ஒதுக்கி வைக்கிறோமா, வீட்டில் வேதத்தை நம்ம வாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்க. நம்ம சுபாவங்களில் என்ன அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி யோசித்து பாருங்க. நமக்கு தெரியும், ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார், இது எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம இருதயங்களில் உணர்த்து. அப்படி நாங்கள் உணர்த்தும் போது கர்த்தரிடத்தில் சென்று அவர் மன்னிப்பு கேட்டு நம்ம ஒப்புரவாகும் போது கர்த்தரிடத்தில் கேட்டு நம்ம கிருபை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவரை, எனக்கு இப்படியா என்னோட கையில் பிரயாசம் எனக்கு ஆசை வச்சு தாங்க ஏச்சப்பா, உன்னோட கிருபை எனக்கு வேணும் ஏச்சப்பா, என்னுடைய நான் சம்பாதிக்கிற சம்பாதியம் எல்லாமே எனக்கு வீணாக போயிட்டு இருக்கு, மற்றவங்க வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க, என் குடும்பம் சாப்பிட மாட்டேது, என்னால் சாப்பிட முடியல, எல்லாமே எனக்கு வீணாக போகுது, எனக்கு வருமானம் வருது, ஆனால் அது எனக்கு தங்க என் கையில் நிற்கல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம கர்த்தரிடத்தில் சென்று நம்ம மன்னிப்பு கேட்டு அவரிடத்தை ஒப்புரவாகும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை வருமானத்தின் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமான தேவஜனமே, நீங்கள் கர்த்தரிடத்தை போய் மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் உணரும் போது உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் உணர்த்துவார், இதைதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி நடக்கணும், எனக்கு பிரியமாக நடத்துங்க, அவரை போல ஓரளவாச்சும் நம்ம மாறணும், ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி ஓரளவு
கர்த்தரை போல நம்ம முன்ன ஆண்டவரை போல மாறுவோம். ஆனாலும் ஆண்டவரை போல மாறுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். அவர் எப்படிலாம் வாழ்ந்தார், என்னெல்லாம் செஞ்சார் என்று சொல்லி அவரை போல வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யும் போது கர்த்தர் அந்த முயற்சிகளை பார்த்த கர்த்தர் நமக்கு அதுக்கான வழிவாசலை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். ஆம்பிரியமான தேவனை, இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தை விசுவாசத்தை ஜெபத்தில் உறுதியாக இருப்போம். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப குறிப்புக்காக கடந்து செல்வோம். நாங்கள் ஜெப குறிப்பு சொல்லும் போதும் நீங்களும் இந்த குறிப்புக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். முதல் குறிப்பு, எல்லா கிறிஸ்துவ குடும்பங்களிலும் ஜெப ஆவியும் சுவிசேஷம் பரவும் உண்டாக நாம் ஜெபிப்போம். என் தேவனே, இந்த வேலையில் கூட கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேலையில் கர்த்தாவே அப்பா எங்கள் ஜபத்தை எல்லாம் உடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் ஜபத்திற்கு என் தகப்பனே நீ ஆமேன் என்று பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, கொடுக்கப்பட்ட ஜபக்குறிப்புகளுக்காக கர்த்தாவே உடைய பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கிறிஸ்தவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின்படி தகப்பனே அப்பா, கிறிஸ்துவ நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஆண்டவரே பிரியமில்லாமல் காரியங்கள் எதாயும் செய்து இருப்போமானால் தயவு கூர்ந்து இந்த வேலையில் மன்னிக்க வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களுக்குள்ள கர்த்தாவே ஒரு நல்ல ஒரு பாரத்தை தாங்க ஆண்டவரே. ஜப ஆவியை தாங்க ஆண்டவரே. அப்பா, ஜெபிக்கிறவங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரங்க தாவே. ஆவியானவரே, இந்த வேலையோட கர்த்தாவே தானியேல் ஆண்டவரே அப்பா ஜபத்திற்கு ஆண்டவரே எவ்வளவோ தடை இருந்தாலும் ஆனாலும் கர்த்தாவே தான் செய்து அதை பிரகாரம் ஆண்டவரே பலகனி வழியாய் திறந்து ஆண்டவரே அப்பா ஜெபித்தார்கள். அப்பா, அதே போல கூட கர்த்தாவே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட கர்த்தாவே கிறிஸ்துவர்களாக நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும் ஆண்டவரே, துதிக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்களே ராஜா அப்பா, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லியிருக்கிறீங்க என் தகப்பனே. அதே போல கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக ஆண்டவரே எல்லா ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக ஆண்டவரே அப்பா தேசம் பாழாய் கொண்டிருக்குது தகப்பனே. அப்பா, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா, சோதரங்கத்தாவே உங்க கிருபை எங்களுக்கு போதும் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. அப்பா, நாங்கள் இடைவிடாமல் நம்ம துதிக்க அப்பா பாட அப்பா எங்களுக்கு கிருபையை தர வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கிறிஸ்தவர்கள் நாங்கள் வாழ்விக்கிற வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஆண்டவரே இருக்க வேண்டும் என் தேவன் தாமே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை தேர்ச்சி நடத்த வேணுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, தாவீதுக்கு கர்த்தாவே அநேக நேரங்களில் நெருக்கங்கள் வந்தது ராஜா. அப்பா, தாய் தகப்பன் கூட அவரை கர்த்தாவே அப்பா அவரை ஆண்டவரே ஒரு பொருட்டா எண்ணவில்லை என் தகப்பனே. ஆனாலும் கர்த்தாவே தாவீது ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அப்பா செபித்தாங்க ஆண்டவரே. அப்பா எது செய்தாலும் ஆண்டவரே தாவீது ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தாங்க. அப்பா, தாவீதுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ சத்துருக்கள் நெருக்கங்கள் வந்தது. அப்பா, அவரோடு கூட இருந்தவர்கள் கூட கர்த்தாவே அவரை ஆண்டவரை நெருக்கினாங்க ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே என் தேவாதி தேவனை கர்த்தாவை விட்டு விடாதபடிக்கு ராஜா ஒவ்வொரு நாளும் அவர் ஜபத்தில் அப்பா பொருத்தனையோடு ஜெபித்தாங்கப்பா. அதே போல கூட கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பொருத்தனையோடு ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அந்த பாரத்தை ஒவ்வொரு நாளும் தாங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்களே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே அப்பா நாங்கள் ஆண்டவரை ஜெபிப்பதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதே போல தாவீது ஜெபிக்கிற போது ஆண்டவரே எல்லா ஜெயத்தையும் பெற்றாங்கப்பா ஆண்டவரே. எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எங்கள் கிறிஸ்தவ வட்டாரங்களெல்லாம் கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் ஜெயத்தை பெறுவதற்கு என் தேவன் தாமே கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தாவீது அப்பா உமக்கு கொடுப்பதில் கூட கர்த்தாவே பொருத்தனையோடு இருந்தாங்க ஆண்டவரே. அப்பா, தேவ ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆண்டவரே ஒரு பாரம் இருந்தது சுவாமி. அதே போல கூட கர்த்தாவே அப்பா இந்த ஜெபம் ஆண்டவரே அப்பா அந்த ஜெபம் சேட்டலைட் கர்த்தாவே அப்பா நடத்துவதற்கு கூட கர்த்தாவே எங்களுக்குள்ள ஒரு பாரத்தை தாங்க ஆண்டவரே. இன்னும் அநேக மக்கள் ஆண்டவரே இதை பார்ப்பதற்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா, சோதரங்கத்தாவே அநேக ஜனங்கள் நம்முடைய சமூகத்தில் வரவும் அப்பா நீங்க கிருபையை பாரத்தையும் தர வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா அம்மா நன்றியோடு சோதரங்கத்தாவே. ஆவியானவரே அப்பா ஜெபத்திலே அப்பா எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா
பவுலை பார்க்கிறோம் ஆண்டவரே. பவுலுக்கு எவ்வளோ அநேக பாடுகள் வந்தாலும் அப்பா ஆனாலும் கர்த்தாவே, கப்பல் பிரயாணத்தில் பாடுகள் ஆண்டவரே, கூட இருந்தவர்களால் பாடுகள் ஆனாலும் கர்த்தாவே, அப்பா பவுல் முற்காலத்தில் உண்மை ஆண்டவரை பின்பற்றாமல் இருந்து பவுலாய் மாற்றின தேவன் ஆண்டவரே. பவுலை போல எங்களுக்கு அந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே. பவுல் ஆண்டவரை எவ்வளவு நிருபங்கள் எழுதியிருக்காங்கப்பா, எவ்வளவு சபையை கட்டியிருக்காங்கப்பா. ஆவியானவர் தாமே எங்கள் கிறிஸ்தவ வட்டாரங்களில் அப்படியான பாரத்தை என் தேவன் தாமே தர வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பாரப்பட்டு ஜெபிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஜெபிக்கவில்லை என்ற ஆண்டவரே, சத்ருவாண்டவரே விதையை போடுவாங்க, களை பிடுங்குவான் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் சத்ருவை மேற்கொள்வதற்கு ராஜா எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஜப ஆவியை என் தேவன் தாமே ஊற்ற வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அவன் வேறொன்றுக்கும் வரான் என்று நம்முடைய வார்த்தையின்படி தகப்பன ஆண்டவரே, அப்படி இல்லாதபடிக்கு ராஜா நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க என் தேவன் தாமே கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூங்காம ஜெபிக்க வரோம் தாங்கப்பா. விழித்திருந்து ஜெபிக்க வரோம் தாங்கப்பா. நாங்கள் ஜாமக்காரரை போல ஜெபிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. இரவு நேரங்களிலே ஜாமக்காரர்கள் எப்படி விழித்து கொண்டு அதற்கு காவல் காக்கிறார்களோ அதே போல கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே ஜெபிப்பதிலே காவலாக காப்பதற்கு ஆத்துமாக்கள் ஆண்டவரை அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மத்தியில் ராஜா நாங்கள் உத்தரவாதத்தோடு ஜெபிக்க எங்களுக்குள்ள ஒரு பாரத்தை என் தேவன் தர வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது தகப்பனே, எங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் நாங்கள் தான் எல்லாருக்கும் பொறுப்பு ஆண்டவரே. இதோ திறப்பில் நின்று ஜெபிக்கவும் சுவரை அடைக்க ஒருவனை தேடேன் காணேன் என்று சொன்னீரே ராஜா. இதோ இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை என் தேவன் கேட்டு பதிலளிக்க போறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. என் தகப்பனே, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் தேவாதி தேவனாண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற வேலையில் எல்லா விடுதலையும் என் தேவன் தாமே கட்டளையிடணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற உனக்கு பலன் உண்டு, ஜெபிக்கிற உனக்கு ஆண்டவரே கிருபை உண்டு என்று சொல்லியிருக்கிற ராஜா. இன்னும் அதிகமாய் நாங்கள் ஜெபிப்பதற்கு என் தேவன் தாமே கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்களை கர்த்தாவே 24 மணி நேரம் கொடுத்திருக்கீங்கப்பா. ஏசப்பா, நாங்கள் உமக்காக எத்தனை மணி நேரம் செலவு பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இனி வரும் நாட்களில் எங்கள் கிறிஸ்துவ குடும்பங்கள் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கணும் ஆண்டவரே. இன்னும் பாரம் எங்களுக்குள்ள அதிகமாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் பாரத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. அந்த பொல்லாத நாட்களில் கத்தாவே நாங்கள் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள என் தேவன் தாமே எங்களுக்குள்ள ஜப ஆவியை ஊற்ற வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ எல்லாவற்றையும் நீ கேட்கிற தேவன் ஆண்டவரே. ஏசப்பா சோதரங்கத்தாவே, நாங்கள் நிர்விசாரமாக இருக்கக்கூடாது ராஜா. எங்களுக்குள்ள கர்த்தாவே நல்ல இன்னும் ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. எங்கள் சரீரங்களுக்குள்ள எந்தவித பலவீனங்களும் கூட இருக்கக்கூடாது ராஜா. எல்லா பலவீனத்தை இயேசுவி நாமத்தில் மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. இன்னுமாய் நாங்கள் போராடி ஜெபிக்கணும் ஆண்டவரே. இன்னுமா அதிக பாரத்தோடு ஜெபிக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த வேலையில் கூட கத்தாவே என் தகப்பனே, தேவாதி தேவனே, கத்தாவே, சேனைகளின் பரிசுத்தரே, அந்த ஜபத்திற்கெல்லாம் நீர் கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. அதே போல எங்களுக்காக ராஜா பிதாவினிடத்தில் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையோட கத்தாவே நாங்கள் உமது மத்தியில் ராஜா பரிந்து பேசி ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை என் தேவன் தாமே கேட்டு பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே ராஜா, இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்திரிப்போம். அடுத்த குறிப்பாக பள்ளியில் படிக்கும் பிள்ளைகளுக்கும் கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகளுக்கும் தேவன் ஞானத்தை தரவும், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் கொடுக்கவும் அதற்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது சிறு பிள்ளைகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஆண் பிள்ளைகளுக்காகவும் பெண் பிள்ளைகளுக்காகவும்
ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய கல்வி கற்கும் பாடத்திட்டங்களுக்காகவும் உம்மிடம் கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் சிறு வயது முதல் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல கல்வி கற்கும் உணர்வை கொடுத்தரலும். ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மால் கிடைக்கும் பலன், அந்த பிள்ளைகள் சுவாமி கெட்டு போகாதபடிக்கு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி தரமான கல்வியாக கிடைக்க நீர்தான் உதவி செய்தரலும். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பள்ளிக்கு ஒழுங்காக செல்வதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தியறலும். பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல சுகஜீவ பலன்களை கொடுத்தரலும். இன்னும் கர்த்தாவே, பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த பிள்ளைகளுக்கு சுவாமி உம்முடைய ஞானத்தை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் கர்த்தாவே, பிள்ளைகளை சுவாமி நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவதற்கு பெற்றோருக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தரலும். இன்னும் ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும், பெரியோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. பிள்ளைகள் தேவ கிருபையினாலே நிறைந்திருக்க உதவி செய்யுங்க. வளர்த்தியிலும் ஞானத்திலும் விருத்தி அடைய நீங்கள் உதவி செய்யுங்க. ஏசப்பா, சிறு பிள்ளைகள் என்றால் உமக்கு மிகவும் பிரியம். சிறு பிள்ளைகளை நீர் அணைத்து ஆசீர்வதித்தீர். அதுபோல் கர்த்தாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும் பள்ளியில் இருக்கும்பொழுதும் விளையாடும் பொழுதும் நீர் எப்பொழுதும் அவர்களை சூழ்ந்து காத்துக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் ஆண்டவரே, நல்ல பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு கிடைக்க கிருபை தாங்க. நல்ல தரமான கல்வியை கற்றுக்கொள்ள அவர்களுக்கு நல்ல வசதியை கொடுத்துருங்க. இன்னும் நல்ல ஆசிரியர்களையும் அவர்களுக்கு கொடுத்து நல்லபடியாக படிப்பதற்கு உற்சாகத்தை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். உலகம் முழுவதும் உள்ள பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கல்வி கற்கும் உற்சாகத்தை அவர்களுக்கு கொடுத்துறலும். அவர்கள் சுவாமி பள்ளிக்கு ஒவ்வொரு நாளும் செல்வதற்கு ஆண்டவரே அவர்களை உற்சாகப்படுத்தியறலும். ஆண்டவரே, பள்ளியிலே எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் படிப்பிலே தங்களுடைய கவனத்தை செலுத்த கிருபை செய்யுங்க. இன்னும் கர்த்தாவே, அவர்கள் கல்வி அறிவினாலும் உம்முடைய ஞானத்தினாலும் தேவ கிருபையினாலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளையும் அநாத பிள்ளைகளையும் நீர்தான் சுவாமி சகாயந்து காத்துக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். பிள்ளைகள் வருங்காலத்து தலைவர்களாக திகழ்வதற்கு ஏற்ற விதமாக அந்த பிள்ளைகள் தரமான கல்வியை கற்று வளமாக வாழ கிருபை செய்யுங்க. உம்முடைய வழி நடத்துதல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்க கிருபை செய்யுங்க. பிள்ளைகளை உம்முடைய வசனத்தினாலும் போதகத்தினாலும் நிரம்பி வழிய கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் சுவாமி தேவ பக்தியிலே நடத்தப்படுவதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர்தான் வல்லவர், நல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்முடைய கரத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அந்த பிள்ளைகளை நாங்கள் வழி நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்துருங்க. இன்னும் கர்த்தாவே, உமக்காக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உம்முடைய பணியை செய்வதற்கு அந்த பிள்ளைகளை தயார் செய்தரலும். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குள்ளாக பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அவர்கள் வருவதற்கு சுவாமி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்படைக்கிறோம். நீங்கள் தான் சுவாமி வழி நடத்துங்க. சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, அந்த சிறு பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமை யாவற்றும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் சோதரிப்போம். அடுத்த குறிப்பாக திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்கும்படி அதற்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, சோதரிக்கிறப்பா, துதிக்கிறப்பா, ஆவியானவரை துதிக்கிற அன்பின் தேவனை, அனாதின் தேவனை, அவர்கள் தேவனை, சாக்கின் தேவனை, கப்பு தேவனை, சாலும் தேவனை, தனியால் தேவனை, சத்திரமேஷ் என்பர்களாம் தேவனை, என்னை பெற்ற தேவனை, என்னை காண தேவனை, அப்பா 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 டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஜீசஸ். ஆலே லூயா அப்பா, துதிக்கிறோம் துதிகள் மத்தியில் வாசம்
மோசம் பண்ணுறவரை எங்களை மன்னி 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 குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். அநேக மக்களை கொடுங்கப்பா. அநேக பேர்களுக்கு வர வேண்டாம் ஆண்டவர். இந்த ஜப டிவியை நீங்கள் வர வேண்டாம் ஆண்டவரே. அநேக பேர் பார்க்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஜபிக்கிற ஜபத்தை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதி. 4 திசையில் இருக்கிற மக்களெல்லாம் கொண்டு வாங்க. அநேக பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வாதி பலப்படுத்த துதிக்கிறோம் நல்லவராக இருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு நல்லவராக நல்ல ஜப ஆவியை எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவர். ஜபிக்க தெரியாத ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. எங்களை இந்த ஜப டிவியை பார்க்குற மக்களெல்லாம் நீங்கள் தொடுங்க. என்னை தொட்டா மாதிரி அவங்கள தொடுங்க தாப்பில். நாங்கள் ருசி பார்த்த மாதிரி அவங்க ருசி பார்க்கணும் ஆண்டவரே அப்பா. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் உதவி செய்யுங்க தகப்பனே. ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணியை நீங்கள் தர முடியாது. துதிக்கிற ராஜா அப்பா. ஏற்ற நேரத்தை ஏற்ற துணியை கொடுங்கப்பா. ஒவ்வொரு மக்கள் தனிமையாக இருக்கிறது உங்களுக்கு சித்தமே கிடையாது ஆண்டவரே. தனிமையில் இருக்கக்கூடாது சாமி அப்பா தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வயதில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆணும் பெண்ணும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் உதவி செய்யுங்க தகப்பனே. குழந்தை பிறக்க உதவி செய்யுங்க தகப்பனே. கர்ப்பவனியாக உதவி செய்யுங்க தகப்பனே. கர்ப்பத்தின் கனி உம்மால கூட தகப்பனே. எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்குற தேவன் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனி உம்மால மட்டும்தான் கூடும் தகப்பனே. வேறு யாராலும் கொடுக்க முடியாது தகப்பனே அப்பா. நீங்கள் பெரியவர் நல்லவர் வல்லவர் உள்ளவர் உத்தமர் உன்னதத்தின் ஆவி அடைக்கலம் கோட்டை தஞ்சமே சாரும் ரோஜாலையிலே புஷ்பமே பள்ளத்தாக்குலையிலே மதுரமே தஞ்சமே கோட்டையே கருணை உள்ள இரக்கமுள்ள ஆண்டவரே அப்பா. எங்கள் உள்ளத்தில் சப்பனத்தில் கனவுல சிந்தனையில் பேசுங்க அப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா அப்பா. மாளக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா அப்பா. நாங்கள் ஜபத்தில் நாங்கள் வளர உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாண பாக்கியத்தை நீங்கள் கட்டளையிட முடியாது. துதிக்கிற ராஜா. ஒவ்வொரு பிள்ளை குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தர வேண்டான்னு அப்பா. அதுங்களுக்கு எந்த நோய் நொடி வரக்கூடிய பணத்தை பொருளாதாரத்தை சந்திக்க முடியாது. துதிக்கிற அப்பா. ஆவியானவரே நீ பேசுங்க ஆண்டவரே. அவங்க ஒவ்வொரு உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. சொப்பனத்தில் பேசுங்க ஆண்டவரே. சோத்திரம் கொடான கொடி நன்றி கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிற நீதி உள்ள நல்ல பிதாவே சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் சோத்தரிப்போம். அடுத்த குறிப்பாக எல்லா கிறிஸ்துவ ஊழியர்கள் மற்றும் விசுவாசிகள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும் தேவ நாமம் தூஷிக்கப்படாமல் இருக்க நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். துதியில் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் தகப்பனே அப்பா. இந்த அந்தி சந்தி மத்தியான வேலை உம்மை நோக்கி தொழுது கொள்ள இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுராஜா அப்பா. உங்களுக்கு பிள்ளைகளுக்காக இயேசுராஜா அப்பா ஒவ்வொருக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. இயேசுராஜா கிறிஸ்துவ ஜீவிய வாழ்க்கை ஆண்டவரை பாடுள்ளது ஆண்டவரே சப்பா அப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவரை கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெயமெடுத்து வாழ்கிற வாழ்க்கை என்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்க இயேசுராஜா. எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தால் ஜெயம் எடுக்கிறவர்களால் எங்கள் ஃபர்ஸ்ட் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே துதியை கட்டளிடும்படி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஜெப ஆவியை கட்டளிடும்படி கர்த்தாவே பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்பா நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்ப வேண்டுதல்களுக்கும் நீங்கள் அப்பா ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தர போகிற தயவிற்காக கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுராஜா அப்படியே கூட கர்த்தாவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா அப்பா. பிதாவே ராஜா அப்பா. சபை ஊழியர்களை கர்த்தாவே போதகர்களை கர்த்தாவே விசுவாச பிள்ளைகளை கர்த்தாவே சிறுவரை பெரியோரை கர்த்தாவே அப்பா வாலிப பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஊழிய பாதையில் செல்லும் பொழுது கர்த்தாவே அவர்களுக்கு வருகிற போராட்டங்கள் ஆண்டவரே சத்ருவானன் கொடுக்கிற எல்லா விதமான ஆண்டவரே சப்பா குழப்பத்தையும் ஆண்டவரே அப்பா இயேசுவின் நாமத்தில் சிந்தையை கொலைக்கிற பொல்லாத குறியர்களின் ஆவி இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. போதகர்களுக்கு அப்பா நீர் ஏவின தரிசனங்களை கர்த்தாவே நிறைவேற்ற ஞானமாய் நடந்து கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஞானத்தின் ஆவியை கட்டளிடும்படியாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பொருளாதார தேவைகளை எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்ப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இயேசுராஜா அப்படியே கூட கர்த்தாவே விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களில் காணப்படுகிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள அப்பா
இடையூறு பண்ணுகிற பொல்லாத கிரியைகளின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் அப்பா கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த வேலையில ராஜா இயேசு ராஜா சிறு பிள்ளைகளை கர்த்தாவே அப்பா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் முரட்டாட்டத்தின் ஆவினால சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் வழி தவறி போகாதபடிக்கு ஏசப்பா பிசாசானவன் சூழ்ந்து கொள்ளுகிற ஆண்டவரை எல்லா விதமான போராட்டங்களில் இருந்தும் விடுபட உம்முடைய கிருபை அனுகிரகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜா அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வயதானவர்களை கவனிக்காத இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சப்பா தாய் தகப்பனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே சப்பா இயேசுவின் நாமத்தில் வளர்ப்பதற்கு பெற்று ஆளாக்குவதற்கு படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறாங்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரை நிர்விசாரணமாய் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருதயத்தில் ஏவும்படி இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் பேசும்படியாய் அப்பா கடினப்பட்டு காணப்படுகிற இருதயத்தை லகுவாய் மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த வேலையில ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கிறிஸ்துவ ஜீவிய வாழ்க்கை ஆண்டவரே பயமுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் யார் பார்க்கலனாலும் தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார் சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் பயந்து ஜீவிக்கணும் ஆண்டவரே. கிறிஸ்துவ பேரை சொல்லி அப்பா இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அநேக அநியாயங்கள் அப்பா அட்டுழியங்கள் நடக்கிறது இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனிதர்களை அப்படிப்பட்ட ஜீவனுள்ள அப்பா இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே ஆட்களை இயேசுவின் நாமத்தில் ஒரு மறுவாழ்வு கொடுத்து அவருக்கு இருதயத்தை ஆண்டவரே கடினப்படுத்தி கொண்டு காணப்படுகிற எல்லா செயல்களையும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே இந்த வேலையில் அவர்களை தொட்டு நீர் பலப்படுத்தி உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கர்த்தாவே ஓடுகிற அப்பா நாடி நரம்புகளில் ஓடுகிற பஸ்காவின் ஆட்டுக்குட்டி ரத்தமாய் மாறி அப்பா முரட்டாட்டத்தின் ஆவியும் கர்த்தாவே கொலை வெறி இயேசுவின் நாமத்தில் அப்பா இச்சைகளுக்கு ஆளாகிற எல்லா விதமான மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. விக்கிரகங்களை கர்த்தாவை நேசித்து இயேசுவின் நாமத்தில் மாந்திரிக கட்டுகளை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படிலாம் இராதபடிக்கு அப்பா இயேசு ராஜா நாட்களை கிழமைகளை பார்த்து கொண்டு ஆண்டவர் நல்ல விஷயங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜென்ம சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவ ஜீவிய வாழ்க்கை என்னதென்று அறிந்து ஜீவித்திட அவர்கள் கற்பனை கர்த்தாவை இயேசுவின் நாமத்தில் கற்பனையாய் கதையாய் கட்டுகளாய் எல்லாவற்றையும் நம்பி மூட நம்பிக்கையுடன் பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படி இருக்கக்கூடாது ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தையின்படி ராஜா உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே அப்பா நாங்கள் ஜீவித்திட அப்பா அடியாளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெரிஞ்சோ தெரியாமலோ கர்த்தாவே அடியால் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்து இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபித்த ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஏற்ற வேலையில கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தரும்படியாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. அப்பா மீதியான நேரமெல்லாம் பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக ராஜா. ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தாவை ஏற்ற வேலையில் ராஜா நாங்கள் அறுக்க அப்பா உம்முடைய கிருபை அனுகிரகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஜெபிக்க அந்த ஜெப அறையில கர்த்தாவே உடைய வல்லமை ஆண்டவரே உடைய கிருபை ஆண்டவரே எங்கள் சுயம் வந்து பேசாதபடி எங்கள் சுயத்தால் நாங்கள் ஜெபிக்காதபடி எங்கள் சுயத்தால் நாங்கள் பாடாதபடிக்கு உடைய வல்லமையினால் கர்த்தாவே அப்பா எங்களை மறைத்து உடைய பரிசுத்த ஆவி வெளிப்படும்படியாம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீதியான நேரமெல்லாம் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. கேட்டவைகளும் கேட்க மறந்த யாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்திரிப்போம். அடுத்த குறிப்பாக ஜெபம் டிவி தேசமெங்கும் பரவும் நடத்துகிற போதகரையும் அவர் குடும்பத்தையும் அங்கு பணிபுரியும் ஊழியரையும் ஆசீர்வதிக்கவும் பொருளாதார தேவையும் பண தேவையும் சொந்தமாக அலுவலகம் கட்டவும் அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் தேவன் கிருபை தர நாம் ஜெபிப்போம். ஏசப்பா இந்த வேலையிலோட கத்தாவே மறுபடியுமா இந்த வேலையில் அப்பா செபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. சோதரங்கத்தாவே ஏசப்பா கொடுக்கப்பட்ட குறிப்பு ஆண்டவரே விண்ணப்பம் ஆண்டவரே தகப்பனே ஜெபம் டிவிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே அப்பா ஏசப்பா இந்த ஜெபம் டிவி எந்த நோக்கத்தோடு நீ தேர்ந்தெடுத்துறோ எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆனாலும் ஆண்டவரே அப்பா அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி அப்பா எங்கள் போதகருக்கு ராஜா நீத்து கொடுத்த தரிசனத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. தகப்பனே அப்பா மகனை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ராஜா.
அப்பா அவரோட நடைப்பயணத்தை கூட கத்தாவே, வாக் வித் பிரேயரை கூட கத்தாவே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா அங்கே அப்பா மகனோட கூட இருந்து வழிநடத்த என்னமோ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவரோட கூட இருந்த உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிற சுவாமி. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ராஜா நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவர்கள் எங்கெந்த இடங்களுக்கெல்லாம் போகிறார்களோ அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் அப்பா அவர்களோட கூட இருந்து ராஜா நீ பெரிய காரியங்களை செய்வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே உங்கள் பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளோட கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா பிரயாசப்பட்டு முந்தி பலன் அடைகிறோம் ராஜா. அப்பா எல்லாவற்றையும் காண்பாய் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. அப்பா போதகர் பிரயாசப்படுகிற பிரயாசத்தை தகப்பனே நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா அந்த ஜெபம் டிவி உலகம் முழுவதுமா ராஜா அப்பா பரவ வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் ஜெபிக்கணும் என்று வாஞ்சியோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா என் தகப்பனே அந்த வாஞ்சியை கத்தாவே நீர் நிறைவேற்றி தர வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் தாமே ராஜா அப்பா நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன் ராஜா. அப்பா நீங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன் ராஜா. அப்பா நீங்கள் ஒருவராய் இந்த பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா இதற்கு எவ்வளோ பண தேவைகள் உண்டு ராஜா, அநேக பொருளாதார தேவைகள் உண்டு ராஜா. என் தகப்பனே உன்னதமானவரின் மரலில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜா அப்பா நாங்கள் உமது நிழலில் தங்கி இருக்கிறப்பா. அப்பா அந்த ஊழியத்தின் தேவைகளை என் தேவன் தாமே பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக கர்த்தாவே அப்பா கொடுக்கக்கூடியவர்களாக கூட ராஜா நீ மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியத்துக்கு என்று ஆண்டவரே அநேகர் உற்சாகமாக கொடுக்க என் தேவன் தாமே கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் என் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே இந்த ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் ஆண்டவரே அப்பா போதகருக்கு நல்ல பேலன்ஸ் சுகம் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிராச்சா, பிள்ளையை ஆசீர்வதிராச்சா. சோதரங்கத்தாவே அவரோட கூட இருந்து பணிபுரிகிற எல்லா கர்த்தாவே எல்லாரையும் ராஜா நீங்கள் ஆசீர்வதி ஆண்டவரே. அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்களே என் சமூகம் உனக்கு முன்பாகம் பின்பாகம் கடந்து வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அன்றைக்கு மோசே ஆண்டவரே அப்பா இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தாவே அப்பா எத்தனை லட்சம் ஜனங்களை வழிநடத்தினது போல கர்த்தாவே என் தகப்பனே அப்பா நீ மகனை கூட அப்படியா வல்லமை எடுத்து வழிநடத்த போகிறதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அது மாத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த ஜெபம் டிவி ஆண்டவரே ஏசப்பா சொந்தமாக இடம் வாங்கி ஆண்டவரே அதில் ஆராதிக்க என் தேவன் தாமே கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா திரளாய் வந்து ஜனங்கள் கூடி ஆண்டவரே முத நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவன் தாமே கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த இடத்துல உலகத்தாவே அநேக ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே ராஜா, ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. அறுவடையோ மிகுதி ஆண்டவரே வேலையாட்கள் கொஞ்சம் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படி கத்தாவே முத அறுவடைக்கென்று நீர் ஆட்களை நீர் அனுப்புவீராக ராஜா. ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. என் தகப்பனை நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா இந்த பாரத்தை குறித்து தரிசனத்தை குறித்து ராஜா இந்த தரிசனங்கள்லாம் தேவன் தாமே நிறைவேற்ற வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா இது கடைசி காலங்களாக இருக்கிறபடியா ராஜா என் தகப்பனே அப்பா உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே அநேக இடங்களில் கத்தாவே அநேக தேசங்களில் அப்பா இது பரவ வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அது மாத்திரம் ஆண்டவரே அப்பா இதற்கு விரோதமாக கிரியை செய்கிற வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கிற ராஜா. ஓ ரகா ரபா ஷந்தலா தூரா பக்காபா தூரியா லபா ஓ ஷபா லபா ரபா 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 ரிக்கபா பபக்கா ரபா தூவியா பாபா இயேசுவின் நாமத்தினால அப்பா நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபம் டிவி ராஜா அநேகருக்கு ராஜா பிரயோஜனமாய் காணப்பட என் தேவன் தாமே கிருபை செய்யணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே சந்திங்க ஆண்டவரே. அப்பா ஆபிரகாமை வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சீமானாய் மாற்றினேன் தேவாதி தேவன் நீர் அல்லவோ ராஜா. அப்பா அந்த ஊழியத்தை அப்பா பொறுப்படுத்தி நடத்துகிற ராஜா அப்பா போதகரையும் கத்தாவே உடனிருந்த அப்பா ஊழியர் எல்லாரையும் கத்தாவே நீ வல்லமை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் அவங்க பரத்திலிருந்து அப்பா நீங்கள் சந்திக்க வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே.
ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தர போகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. அப்பா இதற்காக ஆண்டவரே அப்பா பாரப்பட்டு ஜெபிக்க அப்பா என் தேவன் தாம ஆத்துமாக்களை தர போகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. எல்லாவற்றும் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே சுவாமி. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்திரிப்போம். ஜெப அறைக்கு அநேக ஆத்துமாக்கள் வந்து ஜெபிக்கவும், பொருளாதார தேவை சந்திக்கவும், தேவ பிரசனம் இந்த இடத்தில் இருக்கவும் நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து அன்பின் பரந்தாவனே, சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கும் ஜெபங்களுக்கெல்லாம் நீர் தயவாய் செவி சாய்க்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுது இந்த ஜெப அறைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இவ்விதமாக கூடி ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தாவே இந்த இடத்திற்கு இன்னும் நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வரும்படி உம்மிடம் மன்றாடுகிறோம். இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள் சுவாமி உம்மை அறிந்திருந்தும் அவர்கள் சுவாமி இந்த இடத்திற்கு வந்து உம்மிடம் ஜெபிக்க அவர்களுக்கு கிருபை அளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்களையும் கூடிய சீக்கிரத்திலே ரட்சித்து ஜெபத்தின் வல்லமையையும் மேன்மையையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இன்னும் கர்த்தாவே இந்த பள்ளிக்கரணையிலே சுவாமி எங்களுக்கு இப்பேற்பட்ட நல்ல ஜெப அறையை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த அறையை எங்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தின் தலைவரையும் தலைவியையும் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே நீர்தான் சுவாமி அந்த குடும்பத்திலே பிரசன்னராயிருந்து ஆண்டவரே அந்த வீட்டின் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் கர்த்தாவே இதை எடுத்து நடத்தும் பாஸ்டருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே இந்த ஊழியத்தை சுவாமி அவர்கள் பாரத்தோடு ஜப வாஞ்சையோடு அவர்கள் செய்யும் ஊழியத்தை சுவாமி நீர் மென்மேலும் ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் கர்த்தாவே அவர்களுக்கு வரும் பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சுவாமி அவர்கள் மேற்கொள்வதற்கு நீர் உதவி செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் கர்த்தாவே குடும்பத்தில் கிடைத்த கற்பத்தின் கனிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே குடும்பம் இன்னும் உமக்குள்ளாக பரிசுத்த ஆவியினை நிரம்பி வழிவதற்கு நீர் உதவி செய்தரலும். இன்னும் ஆண்டவரே அந்த ஜெப ஊழியத்திலே பணி செய்யும் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்தலும். இன்னும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா பொருளாதார வசதிகளை கொடுத்தரலும். இந்த ஜெப அறையை இன்னும் பெருக செய்தரலும். இந்த இடத்திலே சுவாமி ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு உங்கள் கண்கள் திறந்தவைகளாகவும் உங்கள் செவிகள் கேட்கிறவைகளாகவும் இருக்க கிருபை செய்தலும். இந்த ஸ்தலத்திலே வரும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவரே நீர் நன்மை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். என்னென்ன பாடுகள் பிரச்சனைகளில் இருந்தாலும் அவர்கள் சுவாமி விடுதலை பெற்று செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. உம்மாலே கூடும் கர்த்தாவே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்மாலே எல்லாம் கூட ஆண்டவரே, எங்களாலே ஒன்றும் கூடாது. ஆண்டவரே நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். உண்மை நம்பின பிள்ளைகளே நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஜெபிப்பதற்கு ஆத்துமாக்களை ஊக்குவித்தரலும். இன்னும் ஆண்டவரே ஜெபத்துக்காக தங்கள் நேரத்தை ஒதுக்க நீர் கிருபை செய்யுங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தினாலே அவர்களுக்கு கிடைக்கும் பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இன்னும் மக்களை கொண்டு வந்து சேருங்க. நீங்கள் தான் சுவாமி இந்த இடத்துல இருக்கும் மக்களுடனே நீர் பேசுமாறு வேண்டிக் கொள்கிறோம். நீர் இந்த இடத்துல பிரசன்னராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே கூடிய சீக்கிரத்திலே இந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக சுவாமி
இந்த ஸ்தலத்தை தெரிந்தெடுத்து கொண்டு நீர் இந்த ஸ்தலத்திலே சுவாமி ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, மாலை கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூட ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய வரத்தினாலே திறன்களினாலே நிரப்பியருளும். இன்னும் கர்த்தாவே, இந்த அறைக்கு என்னென்ன தேவைகளோ, இன்னும் எவ்வளோ தேவைகள் இருக்கின்ற கர்த்தாவே ஆண்டவரே, இந்த எல்லா தேவைகளையும் வரும் நாட்களிலே நீர்தான் சுவாமி நிறைவாக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் கர்த்தாவே, இன்னும் இந்த இடத்திலே சுவாமி ஆத்துமாக்கள் நிரம்பி வழிவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இன்னும் ஆண்டவரே, போதகர் குடும்பத்தையும் இந்த வீட்டின் குடும்பத்தையும் இங்கே வந்து போகும் குடும்பங்களையும் நீ பேர் பேராக ஆசிர்வதிரும். நீர் என்னென்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ எல்லா சித்தத்தையும் சுவாமி உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுமாறு, எங்களிலே நிறைவேற்றுமாறு உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர்தான் சுவாமி ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு உணர்ந்து வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீரே வாரும், இந்த ஸ்தலத்திலே தங்கிரும், ஒவ்வொரு ஆத்மாக்களோடும் கூடையே இருந்து வழி நடத்துங்க. இந்த ஜெபன் அறையை சுவாமி இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். உம்மாலே கூடும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றும் கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் அவர் ஸ்தோத்திரிப்போம். கடைசி குறிப்பாக வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், பொருளாதார தேவை சந்திக்கப்படவும் நாம் ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுராஜா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுப்பா அப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கர்த்தாவே அப்பா வேலை இல்லாதவருக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வேலை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வேலையை நம்பி ஆண்டவரே அப்பா அந்த பணத்தை நம்பி எத்தனை குடும்பம் இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. அப்பா அப்படிப்பட்டவர்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே இயேசப்பா எனக்கு ஒரு வேலை கிடைத்திராதா, என்னோட பாரம் தீராதா அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து நிறைய பேர் ஆண்டவரே கலங்குகிறவர்கள் உண்டு ஆண்டவரே. இயேசுராஜா, அந்த சென்னை பட்டணத்தில் இந்த பள்ளிக்கரண பகுதியில் ராஜா வேலைக்கு 2 பேர் போனால் கூட ஆண்டவரே சப்பா குடும்பத்தை சமாளிக்க முடியாது ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே வாலிப பசங்களும் இருக்கிறாங்க ராஜா, கல்யாணம் ஆனவங்களும் இருக்காங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா அவன் கையின் பிரயாசை அவர்கள் சாப்பிட அவங்களுடைய கிருபை அனுகிரகம் பொருளாதார ரீதியாக கர்த்தாவே அவர்கள் தவிக்கிற தவிப்பை ஆண்டவரே சப்பா நீர் அறிகிறீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் என்ன தவறுகள் ஆண்டவரே, என்ன சாபங்கள் ஆண்டவரே, என்ன கட்டுகள் ஆண்டவரே அப்பா முன்னோர்கள் மூதாதிகள் செய்த சாப பாவ கட்டுகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நிர்மூலமாக்கி ஒரு விசை இயேசுவின் நாமத்தில் தகப்பனே அவர்கள் கையின் பிரயாசை அவர்கள் சாப்பிட இயேசுவின் நாமத்தில் நீ கட்டளிடும்படியா இந்த வேலையில் நாங்கள் மன்றாடுகிறோம் இயேசுராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா, எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுராஜா, வேலை இல்லாத பிள்ளைகளை கர்த்தாவே படிச்சுட்டு நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் படிப்புக்காக இவ்வளோ நான் செலவு பண்ணேனே, ஆனால் இன்னைக்கு நான் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு எத்தனோ பேர் ஆண்டவர் மன உளைச்சல் ஆகலாக்குறாங்க ஆண்டவரே இயேசப்பா. அப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் கரத்தில் ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. அப்பா படிப்புக்கு தகுதியான வேலை எதிர்பார்க்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஏதோ கிடைச்ச வேலை போதும், நமக்கு போதுமான வருமானம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் குடும்பத்தை நடத்துறதுக்கு நம்ம தேவைகளை சந்திக்கப்படுறதுக்காக அந்த சம்பளம் போதுமே என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் எண்ணினதற்கும் ஆண்டவரை நினைப்பதற்கும் மேலாய் தருகிற என் தகப்பன் இடத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் இருக்கச்சா ஒவ்வொருவரும் கையின் பிரயாசை நீ ஆசீர்வதித்து பலப்படுத்தி அப்படியா வேலை இல்லாதவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஒரு வேலையை கொடுத்து ஏசப்பா யாரை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அது ஊழிய பாதையாக இருக்கலாம், வேற எந்த வேலையாக இருக்கலாம் ஆண்டவரே கொடுத்து நீங்களை ஆசீர்வதித்து அவங்க இயேசுவின் நாமத்தில் சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாக கரத்தில் ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்த வண்ணமாய் ராஜா அப்பா இந்த ஜெபம் டிவியின் அப்பா இயேசுவின் நம் நிகழ்ச்சியில் கர்த்தாவை ஏறெடுக்கிற சகோதரன் கரத்தில் ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. அவர் அப்பா உமக்காக ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சியை எடுக்கிறார்கள் ராஜா. அவர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கர்த்தாவே உமக்கென்று ஆண்டவரே அவர் பயன்படவும் அவர் குடும்பத்தையும் அவரையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே அவருக்கு என்னது தேவையோ எல்லாவற்றையும் நீர் அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு என் தகப்பனுக்காக இந்த மீடியா வேலையை நான் செய்கிறேன், இதனால என் கர்த்தர் எனக்கு இவ்வளவாய் ஆசீர்வதிச்சார் என்று சாட்சியுள்ள ஆண்டவரை சகோதரனாய் நிறுத்தும்படி திரு கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாரையும் கரத்தில் ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபம் டிவியில் கர்த்தாவே உழைக்கிற ஒவ்வொரு ஊழியருக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் போதகருக்கும் எல்லாரையும் கரத்தில் ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென்.
பொதுவான ஜெபத்திற்காக நாம் கடந்து செல்வோம். தகப்பனே சூத்திரமப்பா சூத்திரங்க தாவே என்னோடு கூட அனைவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட தேவைகளை கர்த்தருக்கு இடத்துல தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். கிருபை இல்லாதவர் இடத்துல கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறவராக நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே என்னென்னலாம் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கிருபை வேண்டுமோ அந்த இடத்துல கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாண்டவரே சூத்திரங்க தாவே சூத்திரமப்பா சூத்திரங்க தாவே சூத்திரம் அப்பா ஆண்டவரா தகப்பனே கத்தாவை மட்டுமாய் கத்தாவை நீ நடத்தி வந்த தேவன் கத்தாவை அப்பா தொடர்ந்து கத்தாவை நடத்தி வந்த தெய்வகாம நன்றி செலுத்துகிறார் ராஜா ஆண்டவரா. அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு ஜப குறிப்பும் கத்தாவை ராஜா ஆண்டவரா. அப்பா நீங்கள் ஆண்டவரே சூத்திரங்க நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க ஏச்சப்பா. ஆண்டவரே சூத்திரங்க தாவை அந்த ஜபத்திற்கு எல்லாம் கத்தாவை நீங்கள் பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி கத்தாவே. அப்பா ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கத்தாவை ராஜா என் தேவன் கத்தாவை ராஜா ஆண்டவர் அப்பா அவளோட தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ஆண்டவரே எதெல்லாம் கத்தாம அவங்க கிருபை இல்லாம இருக்காங்களோ எதுவுமே எனக்கு நடக்கலை, எனக்கு கைக்கூடி வரல, எனக்கு கையில் பிரியாக ஆசீர்வதிக்கப்படலை, எனக்கு எதெல்லாம் தடையாயிட்டு கொண்டு இருக்குதுன்னு சொல்லி கத்தாவே அப்பா ஆண்டவரே செபிச்சு கொண்டிருக்க தேவ பிள்ளைகளுக்கு கத்தாவே அப்பா ஆண்டவரே சோத்திரம் கத்தாவே அப்பா நீங்க அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா. அப்பா அவனுடைய கிருபை இல்லாம கத்தாவே ராஜா ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலும் கத்தாவே ஆண்டவரா வாழ முடியவே கத்தாவே அப்பா இல்லை ஆண்டவரை இயேசுவே சோத்திரம் கத்தாவே அப்பா ஆண்டவரே உன் கிருபைகளுக்கு வேணுச்சப்பா. அப்பா ஆண்டவரே ஜெபிக்கிறவருக்கு மத்தியில் வேலையிலே கத்தாவே அப்பா உன் கிருபை தாங்க வச்சப்பா. அவங்க குடும்பங்களுக்கு ஒரு கிருபை தாங்க வச்சப்பா. ஆண்டவரை அவங்க வீடு கட்டும்போது அவங்களுக்கு கிருபை தாங்க வச்சப்பா. ஆண்டவரை உடல் சரீரங்களிலே கத்தாவே அப்பா அவங்களுக்கு ஒரு கிருபை தாங்க வச்சப்பா. கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலையாக அவங்களுக்கு ஒரு கிருபை தாங்க வச்சப்பா. திருமண காரியத்தில் இருந்து கத்தாவே ராஜா ஆண்டவரை குழந்தை இல்லாத ஒரு காரியத்திற்கு என் தேவன் கிருபை கட்டளிடும்படியாய் செபிக்கிறாண்டவரா. தகப்பனே மகி நன்றி அப்பா நன்றி கத்தாவே சூத்திரங்கத்தாவே அப்பா நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்க இருப்பா, நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பா. இந்த வார்த்தையின்படி தகப்பனே அப்பா அவங்க பட்டணத்திலும் கத்தாவே அவங்க வெளியிலும் கத்தாவே நீங்க ஆசீர்வதிங்க ஏச்சப்பா. ஆண்டவரே அவங்க செய்கிற காரியங்களை கத்தாவே அப்பா ஆண்டவரே கத்தா அவங்க கையில் வேலைகளை கத்தாவை நீங்க ஆசீர்வதிங்க ஏச்சப்பா. அவங்க கலைஞ்சங்க எல்லாவற்றையும் கத்தாவை நிரப்ப முடியாது செபிக்கிறாண்டவரா. அப்பா ஆண்டவரே சூத்திரங்க தாவராச்சா ஆண்டவரா. அப்பா ஆண்டவரே நன்றி கத்தாவே அப்பா அவங்க ஆகாரங்களை கத்தாவை நீங்க ஆசீர்வதிங்க ஏச்சப்பா. ஆண்டவரே அவங்க ஆகாரங்களை ஆசீர்வதிங்க ஏச்சப்பா ஆண்டவரா. தகப்பனே சூத்திரங்க தாவே அப்பா எவ்வளோ பேரும் கத்தாவராச்சா ஆண்டவரா. அப்பா ஆண்டவரை சாப்பிட முடியாமல் கத்தாவை கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க ஆண்டவரா. அவங்களுக்கு அந்த கிருபை தாங்க ஏச்சப்பா ஆண்டவரா. தகப்பனே சோத்திரங்க தாவே சோத்திர ஆண்டவரா. அப்பா நாங்கள் ஆசீர்வாதமா இருப்பதே கத்தாவே ராஜா ஆண்டவரை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க ஏச்சப்பா. நாங்கள் ஆண்டவரே சோத்திரங்க தாவே சுகமாய் வாழ்வதற்கு கத்தாவே ராஜா நீங்க சிலுவையில் அறிந்துங்க ஏச்சப்பா. தகப்பனே கத்தாவே ராஜா ஆண்டவரா. அப்பா அதற்காகவே கத்தாவே எங்களுக்காகவே கத்தாவே ராஜா ஆண்டவரே சிலுவையில் நீங்க சொன்னீங்க ஏச்சப்பா. ஆண்டவரே கத்தாவே ராஜா ஆண்டவரே ஒரு கிருபை உள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஏச்சப்பா. ஆண்டவரே கத்தாவே கண்களிலே கத்தாவே ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கோம் தேவ பிள்ளை ஒவ்வொருவருக்கும் கத்தாவே ஆண்டவரே இந்த கிருபை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஆவி ஆண்டவரே நன்றி கத்தாவே ராஜா. ஆண்டவரே யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ கத்தாவே எந்த காரியத்திற்காக செபிக்கிறார்களோ கத்தாவே ராஜா தகப்பனே அந்த காரியத்தை எல்லாருக்கும் கத்தாவே ராஜா என் தேவன் கிருபை தாங்க ஏச்சப்பா. கிருபை தாங்க ஏச்சுவே சூத்திரமப்பா ஆண்டவரே. அவி என்னவரே யோத்திரம் கத்தாவே ஆண்டவரே. நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே சூத்திரம் கத்தாவே அப்பா ஆண்டவரே. இருதயம் கத்தாவே ராஜா ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்கள் சுகத்தை தாங்க ஏச்சப்பா. ஆண்டவரே மூச்சு விட முடியாம இருக்கிற கத்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே வயதானவர்களை கத்தாவே ராஜா அவங்களுக்கு சுகத்தை கட்டளடுங்க ஏச்சப்பா. சுகத்தை கட்டளடுங்க ஆண்டவரே சூத்திரம் கத்தாவே அப்பா. அல்சரால் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே என் தேவன் சுகத்தை ஆண்டவரே நீங்க கொடுக்கும்படியாய் செபிக்கிறார் ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நடக்க முடியாமல் கத்தாவே ராஜா ஆண்டவரே சூத்திரம் கத்தாவே ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் கத்தாவே என் தேவன் நீங்க பலத்தை கொடுக்க ஆண்டவரா நீங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரா. அப்பா நன்றி அப்பா நஞ்சிக்கு தகப்பனே சூத்திரம் கத்தாவே அப்பா. நுரையீரலால் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே ராஜா என் தேவன் அந்த கத்தாவே புது நுரையீரலை கொடுங்க வச்சப்பா. கிட்னிலால் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புது ஆண்டவரை கிட்னியும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரா. அப்பா ஆண்டவரே சூத்திரம் கத்தாவே அப்பா. வியாதியால் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே
அப்பா இன்னும் அநேகர் கத்தாவே ஆண்டவரே வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவரா, எந்த காரியத்திற்காக ஆண்டவரா அவர்கள் செபிக்கிறார்களோ கத்தாவே ராஜா, இந்த நேரத்தில் ஒரு சுகத்தை என் தேவன் கட்டளடிங்க ராஜா, கட்டளடிமடியாய் செபிக்கிற ஆண்டவரா இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே அப்பா ஆண்டவரே கிருபை அந்த இடத்துல இறக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரா. அப்பா ஆண்டவரே அந்த பொல்லாத கிரியைகளை கத்தாவே நீங்க விலக்கி போடுங்கப்பா. எந்த குடும்பங்களையும் சொடாதபடிக்கு தகப்பனே ஆண்டவரா நீங்க வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரா. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, சோத்திரம் கத்தாவே இம்மட்டுமா நடத்தின தேவன் அதுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கிருபை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். யாசுமாவே கத்தரை சோத்ரி, இளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி, யாசுமாவே கத்தரை சோத்ரி, அவசர சகலவிலையும் வருவாதே ஆமென்.